ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்னைக்கு சிக்கன் டிக்கா கெபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு 3 ஸ்டிக் ஆட் பண்ணிக்கோங்க, கிராம்பு ஒரு 4 ஸ்டிக் ஆட் பண்ணிக்கோங்க, அன்னாச்சி பூ ஒரு அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் இருக்கும். போன்லெஸ் சிக்கன் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு உப்பு அப்புறம் லெமன் எல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நம்ம நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கிற மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம்னா ஒரு சில்லி எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கிரில் தான் பண்ண போகிறோம். அதனால் ஆயில் எதுவும் தேவைப்படாது. இதுலேயே ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். தயிர் ஆட் பண்ண போகிற குவான்டிட்டி கொஞ்சம் கூட ஆயிரும். இது வேண்டாம், தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக மசாலா எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது சிக்கன் நல்லாயிருக்கும். சடனாக வாங்கி நம்ம உடனே வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஜூஸியாக வராது. ஸோ நல்லா ஊறி இருக்கணும். மேக்ஸிமம் 1 டே முன்னாடி வச்சுக்கலாம். அண்ட் மினிமம் 5 ஹார்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ரில் பண்ணும்போது ஸ்டிக் ரொம்ப கரிஞ்சு போகாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் சோக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு போன்லெஸ் சிக்கனையும் ஃபுல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்டிக்கில் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம க்ரில் பண்ணுறது 2 மெத்தடில் க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே இந்த ஃபுல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணுற மாதிரி இதுலேயே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் எல்லா பீஸஸையும் நம்ம ஃபுல்லாக க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக்கிங் மோடில் க்ரில் மோடில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் க்ரில் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். ஸோ இதை நான் லைட்டாக க்ரில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 160 டிகிரி செல்சியஸில் நம்ம பேக்கிங் மோடில் க்ரில்ல செட் பண்ணி எடுத்துருக்கேன். 30 மினிட்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமே இதில் பட்டர் இல்லாட்டினா நம்ம ஆயில் கூட லைட்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபுல்லாக எல்லாம் நல்லா பேக் ஆகி நல்லா ஜூஸியாக வந்துடும். சிக்கன் டிக்கா கெபாப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.